நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கில மாதம் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, புதன் பகவான் புத்திக்காரகன், அறிவுக்காரகன், அவர் மே 31 அன்றைக்கி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேசி ஆகிறார். அவர் அங்கே ஜூன் 14 வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார். இது ஒன்று, இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் செவ்வாய் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இதுக்கு காரகனான செவ்வாய் பகவான் அதே மீனத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மேசத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. இந்த ரெண்டு ராசி தான் மாறிக்கிட்டு இருக்குது. மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, 2 சுபர்களோடு சேர்ந்து இருக்கிறாரு. இது சிறப்பு. இதனால் வெற்றி, விஜயம், ஏதாவது எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அதில் வெற்றி, நினச்ச மார்க்கு கிடைக்கும். எல்லாத்துலேயும் ஏதாவது கேஸ் இழுபறியாக இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது அப்பா அண்ணன் தம்பி பிரச்சனையில், சொத்து பிரச்சனையில் கேஸ் போட்டிருந்துருப்பீங்க. அந்த மாதிரி இப்போ தந்தை வழி சொத்து வரணும் அப்படின்னு கேஸ் போட்டுறவங்களாம் இப்போ உங்களுக்கு சாதகமான காலகட்டங்கள். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தனவரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஏதாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாத தன்மைகள்லாம் இப்போ இருக்கும். அதனால் யாருக்கும் தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்கறத வேணாம். 4ஆம் இடம் தாய்ஸ்தானம், தாய், வீடு, வாகனம். அது சுப தொடர்பும் இல்லை, பாவ தொடர்பும் இல்லை. அதனால் நீங்கள் வீடு தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுன்ற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஏற்கனவே சரியில்லாமல் இருந்ததெல்லாம் இப்போ சரியாயிடும் தாய்க்கு. வீடு, வாகனம்லாம் இப்போ வாங்கக்கூடிய காலகட்டங்கள் தான் மீனராசி நேயர்களுக்கு. 5ஆம் இடத்தை செவ்வாய் 4ஆம் பார்வை பார்க்குறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள் கொஞ்சம் அதாவது சாலையில் போகிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக போவான்னு சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப நல்லது. குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இப்போ குழந்தைகள் மீது மனக்கசப்புகள்லாம் இந்த காலகட்டங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து குழந்தைங்களை கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால வேலைகளில் பிரச்சனைகள் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி வேலை மாற்றம், வேறு வேலை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மீனராசிக்காரங்கள்லாம் இப்போ வேலையை மாற்றாதீங்க. அதாவது சரியான சூழல் கிடையாது. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய காலகட்டங்கள் இது. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களெலாம் இந்த காலகட்டங்கள் சிறப்பாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால தடை தாமதம், கல்யாணம் அப்படின்னு கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற இதெல்லாம் கொஞ்சம் தடையோடு ஒரு 40 நாள் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். எதாக இருந்தாலும் ஒரு 40 நாளுக்கு கழித்து தான் உங்களுக்கு அந்த தடைகள் தீரக்கூடிய காலகட்டங்கள். 9ஆம் இடத்தை 3 சுபர்கள் பார்க்குறதுனால 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம். அதனால் தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழியில் அனுகூலங்கள், அதாவது தந்தையோட சொத்து ஏதாவது கிடைக்கணும், போகணும், வரணுன்றவங்களாம் இந்த காலகட்டங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். தந்தைக்கு ஏதாவது நோய் போன மாதம் வரைக்கும் இருந்ததுன்னா இந்த மாதம் அந்த நோயெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டங்கள். தொழில் ஸ்தானம் நல்லாவே இருக்கும். எந்த அசுப தொடர்பு எதுவும் இல்லை. அதனால் தொழில் சுமூகமாக போகக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால லாபங்கள்லாம் நல்லாவே இருக்கும். 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மீனராசிக்காரங்கள்லாம் இப்போ போக முடியாத சூழ்நிலைகள்லாம் இப்போ உங்களுக்கு இருக்கும். நான் சொன்னது எல்லாமே பொது பலன் தான் சொல்லியிருக்கேன்.
துல்லியமான பலன் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து என் நம்பர் இருக்கும், அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து ஜனன ஜாதகத்தையும் இப்போ கோச்சார ரீதியாகவும் இணைச்சி வந்து உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து சொல்லிடுறோம். நன்றி, வணக்கம்.